வணக்கம் தோழர்கள். வட இந்தியா முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மோடிக்கு எதிராக களத்திலே இறங்கி இருக்கிறார்கள் மக்கள். மோடியை சிறையில் அடையுங்கள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மோடிய தமிழ்நாட்டுல கூட இவ்வளவா கேலி பண்ணது இல்லைங்க. மொட்டடியா அடிச்சு வெளுத்திருக்கிறாங்க. என்ன நடக்குது? வட இந்தியா கொந்தளிச்சு போயிருக்குங்க. ஓட்சோரிக்கு எதிரான களமாடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். கடுமையான போராட்டத்தை நடத்துறாங்க. இரண்டாவது, பாதிக்கப்பட்டவர்கள் மோடிக்கு எதிராக துணிச்சலா வெளியே வந்துட்டு இருக்காங்க. முந்தா நாள் மோடிக்கு எதிராக ஓட்சோரின்னு ஒரு பேரணி நடந்துச்சு டெல்லியில. அந்த பேரணியில ஒரு தம்பி என்ன பண்றாரு, மோடி வேஷம் போடுறாரு. ஓட்சோரின்னு போட எழுதி கழுத்துல மாட்டிக்கிட்டாரு. மூஞ்சி மோடியோடைய முகத்தை படமா மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் என்ன, போறவங்க வரலாம் குச்சியால வெளுவெளுன்னு வெளுக்கிறாங்க. அவர் பயந்து நட்டிங்க அரண்டு ஓடுறாரு. வச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க பாருங்களே. அவர் அடி வாங்குறது மட்டும் இல்லங்க, அவர் அடி வாங்கிட்டு இருக்காரு. முன்னாடி வந்து ஒருத்தர் சொல்றாரு, இருடி நேபாளம் மாதிரி உன்னை ஹெலிகாப்டர்ல கட்டி தொங்க விடுறோம்னு. நம்ம கூட சத்தியமா நினைச்சது இல்லைங்க. நம்ம ஹெலிகாப்டர் எல்லாம் கட்டி தொங்க விடணும்னு நினைக்கல. அரசியல் அனாதாய்க்கு ஓட விடணும். உயிரோட இருக்கும் போதே எடுபடாத சில்லறையா தூக்கி வெளியே எரிஞ்சு விடணும். அதுதான் மோடி கும்பலுக்கு நாம் கொடுக்கிற கடுமையான தண்டனையா இருக்கும். ஹெலிகாப்டர்ல கட்டி தொங்க விட்டுருவேன்றாருங்க ஒருத்தர். பாருங்களே. பாத்தீங்கல்ல, எங்க கொலவெறி அலையிறாங்க. ஒருத்தர் மோடியாவே மாறி அடிவாங்க தயாராயிட்டாரு. இன்னொருத்தர் ஹெலிகாப்டர்ல கட்டி தொங்க போட்டு உரிப்பேயா அப்படின்னு வெளிப்படையா பத்திரிகையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இடையில பீகார்ல ஒரு கொடூரம் நடக்குதுங்க. தொடர்ந்து பீகார்ல வீடுகள் இடிக்கப்படுது. தொடர்ந்து தலித்துகள், சிறுபான்மை மக்கள், உழைக்கிற மக்களினுடைய வீடுகள் இடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்படி ஒரு வீட்டை இடிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணு கல்லால் அடிக்கிறான். புல்டோசர் ஓட்டுறவன கல்லால் அடிக்கிறான். அங்க நிக்கிறவங்க கல்லால் அடிக்கிறான். உடனே அங்க இருக்கிற காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, முடிய புடிச்சு தர தர தரன்னு 4-5 பேர் சேர்ந்து இழுத்து அவளுடைய குழந்தை தடுக்குது. ஒரு பையன், சின்ன பையன் தடுக்கிறான். விடுங்கன்னு தடுக்கிறான். தர தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. தன்னுடைய சொத்தை இழந்து இத்தனை நாள் போராடி உழைச்சு ரத்த சிந்தி வியர்வை சிந்தி ஒரு கல்லை சேர்த்து ஒரு வீடை கட்டியிருப்பான். அந்த வீட்டை கண்ணு முன்னாடி இடிக்கும் போது கொந்தளிச்சு கொதிப்பு வந்திருக்கும். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சியா, இன்னும் ஒரு வீடை தேடி ஒரு இடத்த தேடி எங்க போறோம், நடுத்தருக்கு வந்துட்டமேன்ற கொலவெறி இருக்கும்ல, அதுலதான் அந்த பொண்ணு கல்லால் அடிக்கிறா. உலகம் முழுவதும் அதிகாரத்தை எடுத்து கல்லால் அடிப்பது ஒரு போராட்டமாவே இருக்கு. அந்த இடத்துல அவ கோபத்துல அடிக்கிறா, யார் மேலையும் படல. ஆனா அந்த காவல்துறை இருக்குல்ல, கொலவெறியா முடிய அப்படி சுத்தி இழுத்துட்டு போறாங்க. பாருங்களே. இது மட்டும் இல்லங்க, இதே பீகார்ல பெண்களுக்கு ஒரு ஆப்பு வச்சு விட்டாங்கல்ல. கொஞ்சம் பெண்கள் என்ன பண்ணாங்க, 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பெண்களுடைய அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் போட்டாங்க. எல்லாரும் குஷி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அடுத்து 3 லட்சம் கொடுத்துருவாங்க, நம்ம பயங்கரமா வளர்ந்துடலாம் அப்படின்னு நம்பி ஓட்ட போட்டாங்க கொஞ்சம் பேர். அந்த கொஞ்சம் பெண்களுக்கு ஆப்பாயி போச்சு. என்ன, எல்லாருக்கும் லெட்டர் வந்துருச்சு. என்ன லெட்டரு? எல்லாரும் 10,000 மரியாதையை திரும்பி அரசாங்கத்துக்கு அனுப்பு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு நிதிஷ்குமார் அரசுகிட்ட இருந்து லெட்டர் போயிருக்கு. இதுங்க கொஞ்சம் கூட கூச்சனா சொல்லாத ஐயோ ஃபோர்ஜரி கும்பலுங்க, திருட்டு கும்பலுங்க. 10,000 ரூபாயை இடையில அனுப்ப சொன்னது யாரு? அந்த பெண்கள் கேட்டாங்களா? நீ தானே அனுப்புன. சரி, அனுப்பிட்ட. அனுப்புனதவாது விட்டுறேன், உனத்தான் ஓட்டு போட்டாங்க, நீங்க தான் வந்துட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்க அப்படியே நம்பிக்கிட்டு போக வேண்டியதானே. அந்த 10,000 ரூபாய் கொடுத்த வீட்டுக்கெல்லாம் கடிதம் அனுப்பி 10,000 அனுப்பியான்னு சொன்னா பொம்பளைங்க பிடிச்சிட்டுங்க. டே, என் ஓட்ட அனுப்புடா, என் ஓட்ட அனுப்பு, நான் உனக்கு 10,000 ரூபாய் அப்புறம் அனுப்புறேன், என் ஓட்ட அனுப்பு, என் ஓட்ட கொடு. பூடி புடின்னு பிடிச்சிருக்கு பாருங்களேன். இதே 10,000 ரூபாய்க்காக ஒரு ஐயா கொடுமையா கோவப்பட்டிருக்காரு. இந்த தேர்தல் காலகட்டத்துல நடத்தை விதிமுறைகளை மீறி பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறதுன்றதே ஒரு ஊழல். இந்த ஊழலை செஞ்சோம் மோடியை தூக்கி ஜெயில போடுங்க, அமித்ஷாவை தூக்கி ஜெயில போடுங்க, நிதிஷ்குமாரை தூக்கி ஜெயில போடுங்க. இது ஊழல் தானங்க. எதுக்கு தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது, நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்குது? தூக்கி ஜெயில போடுங்க அப்படின்னு கடுங்கோவத்துல பேசுறாரு ஒரு ஐயா. மோடி அமித்ஷாக்களை சிறையில் தள்ளுங்கள், அவங்க ஊழல்வாதிங்க, அவங்களை சும்மா விட்டுறக்கூடாது, தூக்கி உள்ள போட்டு மிதிக்கணும் அப்படின்னு கொலவெறியா மக்கள் ஆயிட்டாங்க பாருங்களேன்.
मोदी को भी जेल होना चाहिए, अमित शाह को भी जेल होना चाहिए और नीतीश कुमार को भी जेल होना चाहिए, सम्राट चौधरी को भी जेल होना चाहिए। इससे पहले तो आपके ऊपर कार्रवाई होनी चाहिए कि आपने इलेक्शन के दरमियान में 10-10 हजार रुपया हमारी माता बहनों के खाते में दिया है। ये भ्रष्टाचार नहीं है। அதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா, அந்த மக்கள் நம்மளை கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டையும் தென்னிந்தியாவையும் கொண்டாடுறாங்க அந்த மக்கள். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், தெலுங்கானா, சவுத் இந்தியா, இங்க எல்லாம் ஏன் பாஜக ஜெயிக்க முடியல? ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க. படிச்சதுனால பாஜகவுடைய ஏமாற்று வேலை புரியுது. அதனால அவங்க அங்க ஜெயிக்க முடியல பாஜகனால அப்படின்னு நம்மள நல்லவங்களா நினைச்சிட்டு இருக்காங்க. அறிவாளிகளா நம்பிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பாஜக வர முடியலன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கு வடக்க. அவங்களுக்கே தெரியுதுங்க, நம்மளாம் ஓட்ட போட்டு போறோம், இவன் பாட்டுக்கு வந்துடுறான், அவன் பாட்டுக்கு அரசியல் அதிகாரத்துல உட்காந்துட்டு நம்மளை பாடாப்படுத்துறான். பாருங்களே தென்னிந்தியா எப்படி இருக்கு ஜம்முன்னு. தமிழ்நாடு பாருங்க அடிச்சு ஓட விடுறாங்களே அப்படின்னு வடக்க இருக்கிற வடக்கு நண்பர்கள் நம்மளை கொண்டாடுற அளவுக்கு நம்ம வடக்க வரைக்கும் இமயமலை வரைக்கும் நம்ம பேர் போயிருக்குங்க. பாருங்களேன், तमिलनाडु है, केरला है, साउथ है, तेलंगाना है, वहाँ बीजेपी क्यों नहीं आती है? वो लोग जानता है, पढ़ा लिखा है। எனக்கு இதெல்லாம் பெருசு இல்லைங்க. கல்லால் அடிச்சது கூட எனக்கு பெருசு இல்லை. ஓட்ட திருப்பி கொடுறா, அப்பதான்டா நான் வந்து உனக்கு 10,000 அனுப்பேன். பெருசு இல்லை. மோடியை ஜெயில போடுங்க, எனக்கு பெருசா தோணல. மோடியை ஹெலிகாப்டர்ல கட்டி வச்சு அடிப்பேன், அது கூட எனக்கு பெருசா தோணல. ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே செஞ்சு விட்டாங்க. ஒரு சின்ன பையன் காலேஜ் படிக்கிறாரு போல இருக்கு, அல்லது வேலைக்கு போவாரா இருக்கும். அந்த சின்ன பையன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாருங்க, பத்திரிகையாளர் சிரிச்சிட்டாரு, கேட்கிறவர் சிரிச்சிட்டாரு. ஆனா சிரிக்காம முகத்துல கொஞ்சமும் எந்த ஃபீலிங் காட்டிக்காம நின்னு உண்மையிலேயே மோடிஜி கேட்டார்னா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படி நாக்கப்புடுங்கிற அளவு கேட்டுவிட்டாருங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மோடி தாங்க முதல்ல உலகத்துல பிறந்தாரு, அதுக்கப்புறம் தான் அவர் சூரிய குடும்பத்தை உருவாக்குறாரு, படைக்கிறாரு, பூமியை உருவாக்குறாரு, மகா சமுத்திரங்களை உருவாக்குறாரு. நாடா இது, மோடி தான் நான் கடவுளுடைய நேரடி வாரிசுனார்ல, நொட்டாங்கையில தள்ளுறாரு. என்ன சொல்றாரு, உலகத்துல முதல்ல மோடி தான் பிறந்தாருங்க, அதுக்கப்புறம் தான் அந்த சூரிய மண்டலத்தை படைச்சாராம். இந்த கோள்கள், அது இது, சூரியன், சந்திரன், அந்த நட்சத்திரம் எல்லாத்தையும், சூரிய மண்டலத்தை அப்புறம் தான் படைச்சாராம். அதுக்கப்புறம் பூமியை படைச்சாராம். மொத்தம் சூரிய மண்டலம், அப்புறம் பூமியை படைச்சாராம். மகா சமுத்திரங்களை எல்லாம் படைச்சிட்டாராம். அதுல இந்தியாவையும் படைச்சாரு, இமயமலையும் படைச்சாரு, கங்கை நதியும் படைச்சாரு. மோடிஜி உலகத்தை படைச்சிட்டு இந்தியாவை படைச்சு, இமயமலையை படைச்சு, கங்கை நதியை படைச்சு, அதுக்கப்புறம் ஊபியை படைச்சு, உத்தரப்பிரதேசங்க, அதுக்கப்புறம் குஜராத்தை படைச்சு, அங்க யூனிவர்சிட்டியை கட்டி, அதுலயே என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸை படிச்சு, உண்மையிலங்க எனக்கு முடியலங்க. மோடி லெப்ட்ல டீல் பண்ணிருக்காருங்க. மோடி தன்னை பெரிய ஆசானா கழுதுறாருல, நான் தான் சௌக்கிதார் அப்படின்றாருல, நான் தான் லோக குரு சொல்றாருல, நான் தான் தேவதூதன், நான் தான் இறைவனுக்கு நேரா பிறந்தவன், பயாலஜிக்கலா என்னை யாரும் பெத்து போடல, எம்புட்டு நம்ம சீமான்லாம் பிச்சை வாங்கணுங்க, அம்புட்டு கதை சொன்னவர் மோடி. வாச்சு நொட்டாங்கையில தட்டினானே. ஆமாங்க, உலகத்திலே மோடி தாங்க முத பிறந்தாரு. அதுக்கப்புறம் சூரிய மண்டலத்தை படைச்சு, அப்புறம் பூமியை படைச்சு, கடலை படைச்சு, அப்புறம் இந்தியாவை படைச்சு, இமயமலை படைச்சு, கங்கையாரை படைச்சு, உத்தரப்பிரதேசத்தை படிச்சு, குஜராத்தை படிச்சு, கடைசியில யூனிவர்சிட்டியை கட்டி அதுல அவரே என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டாரு. இதை விட புளிச்சுன்னு காரி துப்புற முடியவே முடியாதுங்க. மோடிஜி தான் முதல்ல பிறந்தாரு. அவர் தான் சூரிய குடும்பத்தை உருவாக்குனாரு, பூமியை உருவாக்குனாரு, அப்புறம் மகா சமுத்திரங்களை உருவாக்குனாரு, அப்புறம் இந்தியாவையும் படைச்சாரு, அதுல இமயமலையை உருவாக்குனாரு, அப்புறம் கங்கை நதியையும் உருவாக்குனாரு, அப்புறம் உத்தரப்பிரதேசத்தை உருவாக்குனாரு, குஜராத்தை உருவாக்குனாரு, யூனிவர்சிட்டியையும் கட்டினாரு, அதுல பொலிட்டிக்கல் சயின்ஸும் படிச்சு அவரே பட்டமும் வாங்கினாரு. இதுல அனுராக் தாக்கூர் இருக்கார் இல்லையா, ஏற்கனவே அவர் கதை நம்ம பேசியிருக்கோம். அவர் தான் சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்ல, எனக்கு தெரிஞ்சு சனாதனத்திற்கு எதிரான ஒரு சின்னமாக ஒரு மாநிலம் திகழ்துன்னா அது தமிழ்நாடு தான். சனாதனத்திற்கு எதிரான சின்னமாக விளங்கக்கூடிய மாநிலம் எதிரானா தமிழ்நாடு தானா? பாருங்களே. Where one state in India has become a symbol of anti-Sanatan dharma. அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, நீங்களே கேட்டுருங்களேன். இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். அதனாலதான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல். பேசினாங்கல்ல, அண்மையில கூட என்ன பேசினார் அவரு, பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்து டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு.
எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம். பாத்தீங்களா, எங்களை புரிஞ்சுக்கவே இல்லைன்னா பாருங்க. உண்மையில நான் சிரிச்சிட்டேன். முதலமைச்சர் லெஃப்ட்ல டீல் பண்ணியிருக்காருங்க சங்கிகளை. அமித்ஷாஜி, எங்கிட்டலாம் வந்து அன்பா பேசுனீங்கன்னா நாங்க வந்து உசுர கொடுப்போம், வம்பா வந்து நின்று வம்பழுத்தீங்கன்னா வேற லெவல் சம்பவம் பண்ணணும்னு உண்மையிலே பிரிச்சு விட்டாருங்க முதலமைச்சர். ஆக ஒரு விஷயம் புரியுதுங்களா, வடக்க முழுக்க நம்மளை கொண்டாடுறாங்க ஒரு பக்கம், ரெண்டாவது மோடி மேல கொலவெறியா மக்கள் இருக்கிறாங்க, கொலவெறியா இருக்கிறாங்க. இந்த சங்கி கும்பலை இப்ப தமிழ்நாட்டை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு பிறகு அடிச்சு ஆடுவோம்ல, இது தமிழ்நாடு.